ஓகே. இப்ப கிளம்பியாச்சு. இப்ப ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்லருந்து. என் வீடு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம்ல இருக்கு. எக்ஸாக்ட்டா நான் சேலையூர் சொல்லலாம். சேலையூர்லேருந்து ஆம், நல்லூர் டோல் பிளாசா போகணும். மீட்டப் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நல்லூர் டோல் பிளாசா வந்து அந்த வடியா நல்லூர் டோல் பிளாசான்னு வரும். ஆக்சுவலா அதுதான் மீட்டப் பாயிண்ட், எங்களோட மீட்டப் பாயிண்ட். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி வந்து 2:10 ஆயிடுச்சு வீட்டிலேருந்து. கரெக்ட் டைம் போயிடுவான்னு நினைக்கிறேன். நடுவில் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லேட்டாக கிளம்பியாச்சு. ஆம், இது வந்து ஒரு பெரிய ரைடாக இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஒரு 800 kilometers கிட்ட கவர் பண்ணும். ஓகே, நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் லம்பா சிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன். இது வந்து அந்த வைசாக்கு முன்னாடி இருக்கும். அங்கே போகிறோம். ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கே கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணும். அதுதான் எங்களோட பிளான். பண்ண முடியுதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ போகிற ரூட் பார்த்தீங்கன்னா, இப்போ போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ரெட் ஹில்ஸ்லேருந்து நல்லூர் டோல் பிளாசாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தடா, நெல்லூர், ஓங்கோல், குண்டூர், குண்டூருக்கு அப்புறம் விஜயவாடா, விஜயவாடாலேருந்து ராஜமுந்திரி, ராஜமுந்திரியிலேருந்து அன்னாவரம், அன்னாவரம்லேருந்து வாசிங்கி. ஸோ கண்டினியூஸாக அந்த வைசாக் போகிற ரூட்லேருந்து வரும். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வைசாக் ஹைவே. அந்த ஹைவேஸ் டச் பண்ணோன்னா ஒரு ஒரு டீடூர் மாதிரி வரும் லம்பாசிங்கிக்கு. அதான் பிளானு. ஸோ அதை முடிச்சுட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-day ட்ரிப். ஆக்சுவலாக நவம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. 3rd, 4th, 5th, 6th. நவம்பர் 3rd, 4th and 5th and 6th. ஸோ நவம்பர் 3rd, 4th நாங்கள் வந்து 3rd அன்னைக்கு ஃபுல் டே ஐ திங்க் இதுலேயே போயிடும், ரைட்லேயே போயிடும். 4th வந்து லம்பாசிங்கி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு 5th முடிஞ்சால் வந்து அங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு மருடைமுள்ளி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. உங்களுக்கு மருடைமுள்ளி வந்து இந்த படத்தில் வந்திருக்கும், புஷ்பா படத்தில் அந்த ஃபாரஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஃபாரஸ்ட் அங்கே வர்ற வேலை அந்த ஃபாரஸ்ட் அங்கே விசிட் பண்ணலாம், அங்கே இருக்கிற இடம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு தெரியல எவ்வளோ தூரம் பாசிபிள் இருக்கும். பட் ஏன்னா இது ஒரு பெரிய ரைடாக இருக்கும். ஸோ அதனால அதை பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அது எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 members இருக்கு. 7 members போகிறோம். சென்னையிலேருந்து 6 பேர், அப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் வர்றாரு. சென்னையிலேருந்து நான், அதுக்கப்புறம் நாதன். ஸோ இது வந்து அட்வென்ச்சர் 390. நாதன் வந்து எக்ஸ்பல்ஸ். அதுக்கப்புறம் ஜெய் சார் வர்றாரு. ஜெய் சார் வந்து சுசுகி வீட் ஸ்டாம் வச்சிருப்பார். அப்புறம் ஸ்டேகர் சார் வர்றாரு. ஸ்டேகர் சார் வந்து மீட்டிஆர் 350. செல்வா சார் வர்றாரு. செல்வா சார் வந்து நிஞ்சா 650 வச்சிருக்காரு. அப்புறம் ஜோசப் வந்து கேடிஎம் டியூக் 250 வச்சிருக்காரு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து வர்றாரு ஜெகதீஷ் சார். அவர் வந்து இன்டர்செப்டர் 650. ஸோ இதுதான் லிஸ்ட்டு. ஸோ 7 பைக்கு இங்கேருந்து கிளம்புறோம். இதுதான் எங்களோட யூஸ்வல் கேங். ஸோ நாங்கள் யூஸ்வலாக இந்த கேங் வந்து நிறைய ரைட்ஸ் போயிருக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டார்டிங் ஃப்ரம் 2021 இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒரு நிறைய ரைட்ஸ் போயிருக்கோம். எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரைடுன்னு தான் சொல்லுவேன் நான். ஆல்மோஸ்ட் எந்த ஒரு மேஜர் இஷ்யூ இல்லாமல் போயிட்டு, ஏன்னா நல்ல பிளானிங் இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டு வேயாக பிளான் பண்ணுவோம். எல்லாருமே வந்து ஒப்பீனியன் கேட்போம், ஒப்பீனியன் கொடுப்போம். இந்த ரைட் போக முடியுமா, கவர் பண்ணுமா, இந்த டிஸ்டன்ஸ் முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி முதலியே பேசிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ரூட்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு, பிரேக்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு, ப்ராப்பராக ஸ்டாப்ஸ் எங்கே இருக்கும், லஞ்ச் எங்கே இருக்கும், ஃபியூல் பங்க்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ் எங்கே இருக்கும், இதெல்லாம் கூட பார்த்துட்டு க்ளீனாக ஒரு மேப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரைக்கும் வந்ததில்லை. பைக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணிட்டு, செக் பண்ணிட்டு, ஜெகல் செக் சர்வீஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா லாங் ரைட்ஸ் நடுவில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு பைக் ரைடிங் குரூப் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ இது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog-னு சொல்லுவேன். ஏன்னா so இதுக்காக ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு வாங்கின கேமரா வந்து DJI Osmo Action 4 அது வாங்கிட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்கு இது வந்து நைட் லைட் விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோடில் வச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் கேப்சரிங் வெல். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடில் போயிட்டு இருக்கோம். இட்ஸ் இந்த ரோடை பற்றி பேசணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ரோட் இன் சென்னை கனெக்டிங் நார்த் சென்னை டு சவுத் சென்னை. ஹாசல் ஃப்ரீயாக நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வராமல் ஈஸியாக போகலாம். அங்கே மணலி மாதவரம் சைடில் ஏறினீங்க அப்படின்னா இந்த சைடில் வண்டலூரில் வந்து கனெக்ட் பண்ணோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரைடிங் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரைடிங் பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர் ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரைடிங் கியர் கண்டிப்பாக வந்து மேரிட்டரி வச்சுருப்போம். ஸோ எல்லாருமே ரைடிங் கியர் வச்சுருப்போம், இன்க்ளூடிங் ரைடிங் பேண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்க ஆர்மர், அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்ஸ், க்ளவுஸ், அப்புறம் பூட்ஸு, ப்ரொடெக்ஷன், ஹெல்மெட்ஸ் முக்கியமாக. ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரியாக இருக்கும் எங்களோட ரைடிங்கில். ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக பார்த்துக்குவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எவ்வளோ நாள் வண்டி ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 35+. ஸோ யாருமே வந்து ரொம்ப சின்ன பசங்க கிடையாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த மாதிரி பைக்கிங் குரூப் பைக்கர்ஸை பார்த்தாலே வந்து ஏதோ ரேஸ் ஓட்டுறாங்க, ஸ்பீடில் போகும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பைக்கிங் கம்யூனிட்டி பைக்கிங் குரூப்ஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்டாக ஓட்டுறதுக்கு தான். ஸோ வி ஹாவ் அவர் ரூல்ஸ், வி ஹாவ் அவர் செட் ஆஃப் டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் வி நீட் டு ஃபாலோ டியூரிங் அவர் ரைட். ஸோ இது எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கும், செட் ஆஃப் அப்படியே லைனாக போகிற மாதிரி இருக்கும். ஓவர்டேக்கிங்லாம் பார்த்துப்போம். அதே மாதிரி ஸ்பீட் லிமிடேஷன்ஸும் இருக்கும். ஸோ எங்கே ஸ்பீடாக போகணுமோ அங்கே தான் போகும். அதுக்காக ரேஸ் ஓட்டுறோம். ஸோ அதான் ரேஸ் ஓட்டுறதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இந்த பைக்கிங் குரூப் கம்யூனிட்டியே வந்து ஒரு ரைடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சிமிலர் பீப்புளை வந்து ஒன்றா சேர்க்கறது தான். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி லவ் ரைடிங், வி லவ் எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ். ஸோ அது வந்து எப்படி வந்து பெட்டராக பண்ணலாம், ஆல் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் பீப்புள், அதாவது லைக் மைண்டட் பர்சன்ஸை வந்து ஒன்றா குரூப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ரைட் போகிறோம், நிறைய இடம் பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த பைக்கிங் குரூப்போட தாட்ஸ், அவங்களோட ஐடியாவே. இதை வந்து நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க வெளியிலேருந்து. பட் அதுக்கேற்ற மாதிரி தப்பாகவும் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதான் எங்களோட வேண்டுகோள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு நல்லூர் டோல் பிளாஸாக்கு. டோலை கிராஸ் பண்ணோன்னா எங்களோட குரூப் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க ஆல்ரெடி. பார்ப்போம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கே நிற்கிறாங்க தெரியுது. பார்த்தீங்கன்னா எஸ், சேகர் சார் இருக்காரு, செல்வா சார் இருக்காரு, ஜெய் சார் வந்திருக்காரு, ஜோசப் சார் வந்திருக்காரு. ஸோ இதுதான் இங்கே மீட்டிங் பாயிண்டாக இருந்தது. ரொம்ப வந்து ஒரு பேட் லைட் சினாரியோ, ஏன்னா இங்கே வந்து இன்னும் லைட்ஸ் எல்லாம் போடல. ப்ளஸ் ரெண்டாவது இது வந்து ஒரு லாரி டாமினேட்டட் ரோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து லாரி கிராஸ் பண்ணுறாங்க. இந்த ஹைவே ஃபுல்லாகவே லாரி நிறைய ஓடும். இங்கே வந்து இன்னும் ஃபுல்லாக லைட் பண்ணல. இன்னும் 2 பேர் வரணும், நாதனும் ஜெகதீஷன். நாதன் சாரும் ஜெகதீஷ் சாரும் வந்துட்டாங்க. வந்துட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா நல்லூர் டோல் பிளாஸ் வந்து அரௌண்ட் 3:30 இருக்கும், 3:30 AM இந்த மார்னிங். நெக்ஸ்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா நெல்லூர் கிட்ட எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம், டீ பிரேக். ஸோ நெல்லூர் வந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ்.
ஸோ எங்கள் ரைடில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பிளான்டாக இருக்கும். ஸோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே வந்து நெக்ஸ்ட் பிரேக் எடுக்கிறோம், எந்த இடத்துல வந்து ஃபியூல் போடுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பிரேக் வந்து அரௌண்ட் 140 கிலோமீட்டர்ஸ் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே ரைட் பண்ணிகிட்டே போயிருந்தோம். இந்த ரோடில் கொஞ்சம் நிறைய டைவர்ஷன்ஸ் இருந்தது. ரெண்டாவது ரோடு வந்து அந்தளவுக்கு லிட்டடாக இல்லை, நிறைய இடத்துல வந்து இருட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தோம். நெல்லூருக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டீ பிரேக் எடுத்தோம், ஒரு 15 மினிட்ஸ் பிரேக். அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். த்ரூ அவுட் த ரோட் பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த ரைட் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் புல்லூர்பேட் கிராஸ் பண்ணோன்னா அந்த ரோடு ரொம்ப நல்லா இருந்தது. பட் சொன்ன மாதிரி மழை வந்து எங்களுக்கு கண்டினியூஸாக சேஸ் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ ரெயின் கியர் யாருமே கைட்டில், ரெயின் கியர் போட்டது தான். இந்த கிளிப்பில் பார்க்கலாம் நீங்கள், மழை வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. ஐ திங்க் இது வந்து ஓங்கோலுக்கு முன்னாடி, காவலின்ற இடம் வரும், நெல்லூர் தாண்டணும், நெல்லூர் தாண்டி ஓங்கோல் முன்னாடி வந்து மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் திங்க் அரௌண்ட் 7:30 இருக்கும். சரி எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எதுவும் பக்கத்தில் எல்லாம் கடை எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த தள்ளுவண்டி கடை இருந்தது ரோடோரத்தில். ஸோ ரோடோரத்தில் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். எஸ்பெஷலி ஆந்திராவில் நெல்லூருக்கு முன்னாடி, நெல்லூருக்கு அப்புறம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அங்கே வந்து இந்த கார தோசை, முட்டை தோசைலாம் போடுவாங்க. ஸோ அங்கேயே நான் பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டேன். நிறுத்தினோடனே எல்லாருமே வந்து நிறுத்திட்டாங்க. சரி இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்கா வந்து சூப்பராக தோசை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து பசி வேற. காலையில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, 3 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, முட்டை தோசை, கார தோசை சாப்பிட்டோம். அப்புறம் வந்து ஒரு டீ குடித்தோம். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 500 தாங்க காஸ்ட் ஆச்சு. சிம்பிளாக முடிச்சிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டை. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. வண்டிக்கு வந்து ஃபியூல் போடணும் இல்லையா. ஸோ பக்கத்துலேயே ஒரு பங்க் இருந்தது, அங்கே போயிட்டு ஃபியூலையும் போட்டாச்சு. ஃபியூல் போட்டுட்டு திருப்பி நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கொஞ்சம் வாட்டர் பிரேக்ஸ், ஸ்ட்ரெச் பிரேக்ஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் ஃபன்னாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்தது நடுவில், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நடுவில் பிரேக்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். கிளைமேட்டும் வந்து மாறிட்டே இருந்தது. ரைட் பண்ணிகிட்டே வந்து விஜயவாடா என்டர் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் விஜயவாடாவோட சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவர் மேலே ஓட்டிக்கிட்டு இருப்போம். ரிவர் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது, வாட்டர் ஃப்ளோ இல்லை. இது வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு மினிமம் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு. விஜயவாடா சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. சிட்டியில் அவ்வளோ டிராஃபிக் இல்லை. சிட்டி வந்து சூப்பராக இருந்தது. ரோட்ஸ் எல்லாம் நல்லா வைடாக இருந்தது. ரொம்ப ஒரு மாடர்னாக தான் இருந்தது. ஃபுல்லாக ஒரு வெல் டெவலப்ட் சிட்டி மாதிரி தான் இருந்தது. நான் சின்ன வயசில் வந்திருக்கேங்க, பட் அப்போ எனக்கு இந்த மாதிரி ஞாபகம் இல்லை. அங்கே அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்டாக இருந்தது மாதிரி ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து சூப்பராக இருக்கு. ஃபுல்லாகவே ரோட்ஸ், ஃப்ளைஓவர்ஸ், பக்கத்தில் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்துருக்கோம். விஜயவாடாவில் இருக்கோம். விஜயவாடா சிட்டி அவுட்டரில் இருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் என்னன்னு கவனிக்கல. ஃபுட் பிளாசா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அது வந்து ஜோசப் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. சார் நாதன் வந்து கண்டிப்பா நான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். ஸோ அதனால நாங்க எல்லாருமே மீல் சொல்லியிருக்கோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆந்திரா மீல்ஸ் வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் ஆந்திரா மீல்ஸ் எல்லாமே இது ஒரு கூட்டு, பொரியல், ஃப்ரை, ஒரு சாம்பார், ரசம், தயிர். செகண்ட் சார் ஸ்பெஷல் பிஸியாக இருந்தார் ஃபோனில். நாதன் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரைட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டே இருந்தோம். எங்கேயுமே பிரேக் எடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராஜமுந்திரி என்டர் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ராஜமுந்திரியில் இருக்கிற கோதாவரி ரிவர். கோதாவரி ரிவரில் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிரிட்ஜ். ராஜமுந்திரிக்கு ஒரு லேண்ட்மார்க்கான பிரிட்ஜ் இது. இது நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் அந்த ராஜமுந்திரி டவுனுக்குள்ள என்ட்ரு ஆக முடியும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் 4.1 கிலோமீட்டர்ஸ் லாங்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜும் போயிட்டு இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஐகானிக் பிரிட்ஜஸ் இன் சவுத் இந்தியான்னு சொல்லலாம். ஏன்னா கோதாவரி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா. ஆல்மோஸ்ட் இந்த ரிவரோட லென்த் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ இந்த ரிவர் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து 1970s ஆப்ரேஷனலாக இருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ். இதை கவர் பண்ணோம்னா ராஜமுந்திரி டவுன்ல போய் ரீச் பண்ணோம் நாங்க. இமீடியட்டா அந்த பிரிட்ஜ் முடிஞ்சோன்னா ஒரு 4:30 இருக்கும் நினைக்கிறேன். 4:35 இருக்கும் டைம். ஸோ டீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ பிரேக் அந்த ஷாப்ல நிறுத்தி டீ சாப்பிட்டோம். அங்கேயே முடிவு பண்ணிட்டோம் இது வந்து இன்னும் லம்பாசிங்கி போகிறதுக்கு ஈவினிங் ஆகிடும், டார்க் ஆகிடும். அதனால நம்ம முன்னாடியே இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணும்போது அண்ணாவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஸோ அண்ணாவரம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃபார் ஒரு பெருமாள் டெம்பிள். அண்ணாவரம் பெருமாள் டெம்பிள். அந்த ஜங்ஷன் போகிற வழியில் இருந்தது. சரி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோம். காலையில் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் 2:30 கிளம்பணும். ஜெகதீஷ் சார் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து 12 மணிக்கே கிளம்பியிருப்பாரு. ஸோ கண்டினியூஸாக ரைடு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 7 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ள 7:30 ஆகிடுச்சு. ஸோ மோர் தென் 14 hours கிட்ட வண்டி ஓட்டினதுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே இருந்தது. சரி ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் காலையில் இருந்து ஏர்லி மார்னிங் ரீச் பண்ணுவோம் லம்பாசிங்கி அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ ரைடில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே இருக்கிற ஒரு ஸ்டேயை ஃபோன் பண்ணி அங்கே ரூம்ஸ் புக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பிஃபோர் த டெம்பிள் கிட்டேயே. இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் சார் ஆல்ரெடி இங்கே வந்திருந்தார். ஸோ அந்த ஸ்டே நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த நம்பரை கூகுளில் பிடிச்சி கால் பண்ணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புக் பண்ணிட்டோம். ஒரு 2 ரூம்ஸ் இருந்தது. 2 ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச் ரைடு தான் இருக்கும் இந்த வீடியோவில். ரைட் ஃப்ரம் மார்னிங் 2:30 வீட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ணாவரமில் எண்ட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ரைடு தான். நீங்கள் வந்து ரோட்ஸு, அப்புறம் பிரேக்ஸு, அப்புறம் லஞ்ச் இதுதான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரைடு ஆக்சுவலாக. இது வந்து இந்த டே வந்து இப்படி தான் நாங்கள் முடிச்சோம் இன்னைக்கு.